ஒரு காலகட்டத்திலயும் நம்மளோட அறியாமையினாலயும், நம்மளுக்கு யாரும் சொல்லிக் குடுக்க ஆள் இல்லாதனாலயும், நம்மளோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போடுன்ற விஷயங்கள் நெறைய நடந்திருக்கும். ஒரு 20, 10 வருஷம் கடந்து போனதுக்கப்புறம் அது திரும்பி பார்த்தோம்னா, நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாரி எனக்கு நெறைய நடந்திருக்கு. அதில ஒரு விஷயம் தான் என்னால இன்னைக்கு வரைக்கும் ஜீரணிக்க முடியாத அந்த ஒரு விஷயம் தான் இது. இந்த மாரி நெறைய பெண்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும். நம்மளுக்கு சொல்லிக் குடுக்க ஆள் இல்லாதனால, நம்மளுக்கு அதற்கான சூழ்நிலைகள் இல்லாம இருக்கும், பண வசதி இல்லாம இருக்கும். இந்த மாரி இருக்கிறதுனால நமக்கு இது நடந்திருக்கும். நான் வந்து மேத்ஸ் ரொம்ப நல்லா படிப்பேன். 10த் படிக்கும்போது என்னோட மேத்ஸ் மார்க் 96. என்னோட சோஷியல் சயன்ஸ் மார்க் 35 தான் வச்சுக்கோங்க. 1 மார்க் குறைஞ்சதுனால நான் அட்டெம்ப்ட் எழுதியிருப்பேன். ஆனாலும் சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு 11த் போய் எனக்கு மேத்ஸ் குரூப் தான் வேணும்னு கேட்கும்போது 400க்கு மேல இருந்தா தான் மேத்ஸ் குரூப் குடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஹிஸ்ட்ரி குரூப் தான் குடுத்தாங்க. நான் ஹிஸ்ட்ரியில 35 ஏன் அந்த குரூப் எனக்கு குடுத்தாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் அதற்கான விடை தெரியவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் இருந்ததுனால அத அப்படியே எடுத்துட்டேன். ஆனா இப்ப என்னால ஜீரணிக்கவே முடியல.